உங்களுக்கு ஞான திருஷ்டி ஏதாவது இருக்கா? அப்படின்னா எப்படி இன்னொருத்தர் மனசுக்குள்ள இருக்கிறத உள்ள போய் பூந்து கண்டுபிடிக்கிறீங்க? அதானே இந்த ராஜசிங்கத்தோட ஸ்பெஷாலிட்டியே. ஆமாங்க, இன்னைக்கு என் தாத்தாவோட நினைவு நாள். காலையில சாப்பிடக்கூடாது. நான் வேணா லஞ்ச் சாப்பிடுறேன். சாரி மாப்பிள, இதெல்லாம் என் பேத்திங்க வைக்கிற டெஸ்டா தான் இருக்கும். சாரிங்க. மாப்பிள யோ லூசாயா நீ? கண்டதையும் உளறி கொட்டி மாப்பிளைய சாப்பிட விடாம அனுப்பிட்ட. நீதான் லூஸ். மாப்பிள்ள என்ன சொன்னாருன்னு பார்த்தல? எனக்கு ஞான திருஷ்டி இருக்குதா. அவர் மனசுக்குள்ளார நான் பூந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அனாவசியமா உன் மனசுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க வச்சிடாத. பொங்கலை போட்டு சாம்பார் ஊத்து. பொங்கல் இல்ல, உன் தலையில செங்கலை தான் போடணும். ஓலை மூஞ்சியும் பாரு. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா மாமா, அந்த இட்லி எடுங்க. அட எடுங்க மாமா. என்ன சொல்லுக்கு மனசாட்சி இல்லாம. அண்ணா, சொல்லுமா. மணிமங்கலம் போற பஸ் எப்போ வரும்? இப்போ வந்துருமா. எத்தனை மணிக்கு நான் வரும்? இப்போ வர நேரம் தாமா. சரிண்ணா. பிரதர் சார் வாங்க. சொல்லுங்க சார். ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்கு. ஒரு ஸ்கூப் எடுத்துட்டு வாங்க. 2 ஸ்கூப் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். என்ன பொழப்படாது. ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்றதுக்குள்ள நாக்கு தள்ளுது. அதுவும் இந்த ப்ராஜெக்ட்ல இப்படி வந்து ஏட உடம்ப மாட்டிக்கிட்டேன். எப்போ சாப்பாட்டுல எதை கலப்பாங்கன்னே தெரியல. திக்கு திக்குன்னு இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். இவன் எங்க ஆளை காணும். சீக்கிரமாப்பா கொடு. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. அண்ணா, பஸ் எப்போ நான் வரும்? நானும் அந்த வண்டிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு வரும்? வண்டி பஞ்சிராமா, 1 மணி நேரம் ஆகுமா. ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். 1 மணி நேரம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் என்ன பண்றது? சொல்றா. டேய், நான் காஞ்சிபுரம் வந்து இறங்கிட்டேன்டா. நானும் காஞ்சிபுரத்துல தான் இருக்கேன். நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க் கிட்ட இருக்கேன். நான் பக்கத்து ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ வா, சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இப்போ என்ன அவசரமா வர சொன்னேன்? என்னால இவங்களை சமாளிக்கவே முடியலடா. அதுக்காக என்னையும் சேர்த்து கோத்து விட்டுருவியா? டேய், 2-3 நாள் தான்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். எனக்கு என்னமோ என்னையும் பெரிய சிக்கல்ல மாட்டி விட போறியோன்னு தோணுது. டேய், சும்மா நொய்யு நொய்யின்னு பண்ணாத.
அதான் வந்துட்டல்ல, பக்கத்துல அந்த கணேஷ் ஹோட்டலுக்கு வந்துரு. சரி வரேன்டா. டைம் வேற ஆகுது. ஸ்டாப். நிறுத்துங்க. கதிர், வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா, ஏன்? இல்ல, நான் ஏடிஎம்ல பணம் எடுக்க வந்தேன். பஸ் பஞ்சர் ஆயிடுச்சா, 1 hour லேட் ஆகும்னு சொல்றாங்க. அதான் உங்க கூட வந்து ஊர்ல இறங்கிக்கலான்னு. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் காஞ்சிபுரம் போயிட்டு உரக்கடையில பணம் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கு. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அப்ப சரி, வண்டியில ஏறிக்கோ, வா. ஆ. போலாம். டேய் வா. டேய், வாடா உட்காரு. என்ன சாப்பிட்ற? நீ என்ன சாப்பிடுறியா அதே சொல்லுடா. ஏய் வேணாண்டா, ஹோட்டல் தாங்காது, ஒன்னாலையும் தாங்க முடியாது. என்னடா சொல்ற? டேய் நான் கொலை பசியில இருந்தேன். ஹோட்டல்ல இருந்த எல்லா ஐட்டத்தையும் வளைச்சு கட்டி சாப்பிட்டுருக்கேன். உனக்கு சொல்லட்டா? வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு ஒரே ஒரு மசால் தோசை மட்டும் சொல்லு. பிரதர், ஒரு மசால் தோசை சட்டுன்னு கொண்டு வாங்க. ஓகே. நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டவனே வந்துட்டேன். அவ்வளோ பயம். உன்னை ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏய், சரி 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 சரி, டென்ஷன் ஆகாத. இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்டா. இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீ வேற, நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, அவ்வளோ பிரச்சனைடா. ஏன்? எனக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி 3 பொண்ணுங்களும் பாடா படுத்துறாளுங்கடா. எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டு நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போக வேண்டியதானே? சொல்றதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். நீ வந்து ஒரு நாள் தங்கிப்பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். மொத்தமா லூசு குடும்பம்டா. வாங்க இங்க வைங்க. இந்த மாதிரி லூசு குடும்பத்துல என்ன ஏன்டா மாட்டி விடுற? அவங்க இம்சை தாங்க முடியலடா. சப்போர்ட்டுக்கு நீ இருந்தா கொஞ்சம் சமாளிப்பேன். உண்மை தெரிஞ்சதுன்னா உன் கூட சேர்ந்து நானும் ஜெயிலுக்கு போகணும், அதானே? அவ்வளவு பயம் இருக்கும், எதுக்கு நான் கூப்பிட்டவனே வர? வேற வழி இல்லையே, என் பேர்ல தானே நீ இருக்க. ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் நான் மாட்டிக்குவேன். உனக்கு என்ன, நீ எஸ்கேப் ஆகி போயிடுவ, நான் தான் மாட்டிப்பேன். மச்சான், எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கடா. எங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், தொங்க விட்டு உரிச்சிருவாரு. மாட்டினா 2 பேரும் மாட்டுவோம், எஸ்கேப் ஆனா 2 பேரும் தப்பிச்சிடலாம். இப்ப என்ன பண்ணலாம்? மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போலாம். என்னடா சொல்ற? பின் என்னடா, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்டா. டேய், அதுக்காக தான் நான் உன்னை வர வச்சேன்.